கைரேகை என்பது நமது உடலில் உள்ள பல தகவல்களை குறிப்பிடுகிறது. கைரேகையை நம்ம என்னவா புரிஞ்சுக்கிறோம்னா, இப்போ பேசிக்கா 2க்கும் ஒண்ணு தான். இப்போ என்னன்னா, இப்போ ஜோதிடத்தில நம்ம கிரகங்களை அப்படியே காலமாக புரிந்து கொண்டாலும், அந்த கிரகங்களை காரகங்களாக மாத்தி தான் பார்க்கிறோம். அப்ப காமன் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சில குறியீடுகள். அப்ப சூரியன் எதை குறிக்கிறது? அப்படின்னா சூரியன் தந்தையை குறிக்கிறது. அப்படிங்கிறதுனால, அப்ப சூரியன் தந்தை குறிக்கிறதுன்ற அந்த சூரியன் தந்தை குறிக்கின்ற அந்த வார்த்தையை மட்டும் நம்ம கையில் எடுத்து வச்சுக்கிட்டு, அப்ப கைரேகையில தந்தையை குறிக்கக்கூடிய இடத்த வந்து நம்ம என்ன பண்ணோம், சூரியன் என்ற பேரால அழைக்கிறோம். அப்ப ஜோசியத்தை கத்துக்கிட்டவங்களுக்கு கைரேகை கத்துக்கிறது ரொம்ப ஈஸி அப்படிங்கிறதுனால, இப்ப ஜோசியத்துல சூரியன்றதை கத்துக்கிட்டு சூரியனுக்கு பலன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவங்க அதே பலனை கொண்டு வந்து கைரேகைகளை பார்க்கும்பொழுது கைரேகையில எது சூரியன் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதில் ஏதாச்சும் மாற்றங்கள் இருக்குன்றதை சொல்லி கொடுத்துட்டோம்னா இப்போ ஈஸியாக அவங்க அடாப்ட் ஆயிடுவாங்க. அதுக்காக தான் வந்து கைரேகையிலையும் சூரியன், சந்திரன், சுக்கிரன் இதெல்லாம் மேடுகள், விரல்கள், ரேகைகள்னு சொல்றதுக்கெல்லாம் காரணம் ஜோசியத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த மென்டாலிட்டி, அந்த மைண்ட் செட் அப்படியே கைரேகைக்கு வரணும் தானே தவிர கைரேகையில சூரியன் சுக்கிரன்னா யாரும் கிடையாது. ஏன்னா சூரியன் சுக்கிரனுக்கும் கைரேகைக்கும் தொடர்பு கிடையாது. ஏன்னா கைரேகை என்பது உருவ அமைப்புகள் அடிப்படையில் கொண்டு வந்தது. சூரியன் சுக்கிரன்றது வந்து காலத்தை புரிந்து கொள்வதற்காக. ஆனால் இங்க காரகங்களாக மாற்றும் பொழுது இப்ப சுக்கிரன்னா மனைவி, அப்ப மனைவியை குறிப்பிடக்கூடிய ரேகைக்கு நம்ம மனைவி ரேகைன்னு பேர் வைக்கிறத விட சுக்கிர ரேகைன்னு பேர் வச்சிட்டோம்னா கத்துக்கிறது ஈஸி. அப்ப சுக்கிரன்ல எதெல்லாம் அப்டேட் பண்ணுமோ அதெல்லாம் இங்க வந்து அப்டேட் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது.